Your relationships are never meant to last. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் நண்பாஸ். நான் தான் அவங்க ஹோஸ்ட். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த 50 அடிக்கு மேலே ஒரு கை வந்து அந்த வாலை போட்டு நசுக்கி, ஸோ அந்த டோரில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் கேட்டோட டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டையை போட்டுருது, ஃபுட்பால் மாதிரி கிக் பண்ணி. அபாய ஒலி வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கப்படுது. ஏன்னா இந்த ஓட்டை போட்டதுனால வெளியே இருந்த எல்லா டைட்டன்ஸும் ஒன் பை ஒன் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுறாங்க. சிட்டிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா கண்ணில் படுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்காத டைட்டனு. அந்த டைட்டனை வந்து கொலோசல் டைட்டன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த கொலோசல் டைட்டன் வந்து அப்பியர் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ரூட்டை நோக்கி ஓட, இந்த எரன் பைய மட்டும் வாலை நோக்கி ஓடுறான். அதாவது எங்கேருந்து சவுண்ட் வந்துச்சோ அதை நோக்கி ஓடுறான். ஏன்னா இந்த எரனோட வீடு வந்து அங்கதான் இருக்கு. ஸோ அவன் வீடை போய் பார்க்க அந்த வீடு வந்து தரமட்டமா கிடக்கு. இடிபாட்டில் வந்து அவங்க அம்மா வந்து மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்கு இவங்க 2 பேரும் போய் அந்த இடிபாடை தூக்கும் போது அங்க ஒரு டைட்டன் வந்துருது. அப்போ வந்து அவங்க அம்மா ரொம்ப கத்துறாங்க, தயவு செஞ்சு எப்படியாச்சும் இந்த இடத்துல இருந்து போயிடுங்க, அந்த டைட்டன் கிட்ட வந்துருச்சு, என்னை காப்பாற்ற முடியாது, என் கால் வந்து மாட்டி அதுல பாதி நசுங்கிடுச்சு, ஓடிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்போவும் வந்து இந்த எரன் பையன் கேட்கல, அவங்க அம்மா காப்பாத்துறதுலயே இருக்கான். வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் நான் சொல்றதை கேளு அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்பதான் வந்து அங்க இன்னொரு புது கேரக்டர் வந்து காமிக்கிறாங்க. அந்த கேரக்டர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்னஸ் அப்படின்ட்டு பேரு. ஸோ அவங்க வந்து தயவு செஞ்சு இந்த பசங்களை கூட்டு போங்கன்னு சொல்ல, நான் அந்த டைட்டன் கிட்ட போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேகமா கிளம்புறான். நானும் நினைச்சேன் இந்த டைட்டன் கிட்ட சண்டை போட்டு எப்படியாச்சும் கொன்னுடுவான் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா கிட்ட போய் அந்த டைட்டனோட ஃபேஸை பார்த்துட்டு பயந்துட்டு அந்த டைட்டன் கிட்ட சண்டை போடாம ரிவர்ஸ்ல ஓடி வந்து இந்த பசங்களை கூட்டிட்டு ஓடிடுறான். அப்பதான் அவங்க அம்மா வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவன் அலறான், விடு என்னை விடு, அம்மாவை நான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு அலறிட்டு இருக்கான். அப்போ அந்த டைட்டன் என்ன பண்ணுது, அந்த இடிபாடை அப்படியே விளக்கிட்டு அவங்க அம்மாவை அப்படியே பிடிச்சி அப்படியே வாயில கடிச்சு அப்படியே தின்னுது. அந்த கடிக்கும் போது அந்த ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் அப்படியே செதறிடுது. அப்போ இவன் வந்து செம்ம காண்டாகி அந்த ஆர்னஸை போட்டு மண்டையிலேயே அடிக்கிறான். அப்போதான் அவனுக்கு ரியலைசேஷன் வருது, இந்த மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்தவங்களும் எல்லாம் கவர்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியா இவங்களும் வந்து எக்ஸிட் வந்து போயிடுறாங்க. ஸோ அவுட்டர் வால் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஓட்டை ஆயிட்டதுனால ஏகப்பட்ட டைட்டன்ஸ் சிட்டிக்குள்ள வந்துடுது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து அந்த அட்டாக்ல வந்து இறந்துடுறாங்க. ஸோ இப்போ இன்னர் வாலில் வந்து எல்லாம் வந்துட்டாங்க. இன்னர் வாலை வந்து மூடுற ஸ்டேஜில் இருக்காங்க. அப்போதான் இந்த ஆர்னஸ் போய் சண்டை போடுறான், மூடாதீங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, உள்ள வரட்டும் அப்படின்னு சொல்ல டைட்டன்ஸ் வந்து இன்னர் வாலே அட்டாக் பண்ண வருது. ஸோ அவங்க வந்து பீரங்கியெல்லாம் ரெடி பண்ணி வச்சு அந்த வர டைட்டன்ஸ்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு பர்டிகுலர் டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கு மிச்ச டைட்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது. அது மேலே பீரங்கி அடிச்சும் அதுக்கு எதுவுமே ஆகலை. ஏன்னா அதோட பாடி வந்து ஏதோ ஆர்மர் போட்ட மாதிரி இருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வந்து ஒரு அப்பையரா இருக்கிற டைட்டன். இந்த டைட்டன் பேர் வந்து இது மேலே வந்து ஆர்மர் இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஆர்மர் டைட்டன் அப்படின்ட்டு பேர் வச்சிடுறாங்க. ஸோ அது என்ன பண்ணுது, அப்படியே வேகமாக ஓடி வந்து இந்த இன்னர் கேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட போட்டுருது. அதுக்குள்ள வந்து டைட்டன்ஸ் வர மாதிரி. அந்த சிட்டி அட்டாக்லேருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பில் ஏறிட்டு இருக்காங்க. 2 ஷிப் தான் இருக்கு, 2மே ஃபுல் ஆயிருச்சு. ஸோ இந்த டைட்டன் வந்து வாலை ப்ரீச் பண்ணோடனே என்ன பண்ணிடுறாங்க, ஷிப்பில் ஏற்றுறதை அப்படியே பாதிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு ஷிப்பை வந்து அமுச்சிடுறாங்க. ஒரு சில பேர் ஓடிட்டு இருக்க ஷிப்பில் குதிக்க ட்ரை பண்ணி கீழே விழுந்து இறந்துடுறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியை வந்து டைட்டன்ஸோட கண்ட்ரோலில் போய் ஏகப்பட்ட பேர் இறந்துடுறாங்க. ஸோ அந்த சிட்டியவே வந்து பார்த்தீங்கன்னா அபேண்டன் பண்ண சொல்லிடுறாங்க. யாருமே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு ஃபோர்ஸுமே வரல. அப்போதான் வந்து இந்த டைட்டன்ஸை பார்த்துட்டு இந்த எரன் பையன் வந்து ஒரு சபதம் எடுக்கிறான். ஸோ அந்த டைட்டன்ஸை நான் ஒன்று விடாமல் நான் அழிச்சு காமிப்பேன், ஒரு கடைசி டைட்டன் வரைக்கும் உயிரோடு இல்லாமல் எல்லாத்தையும் கொல்லுவேன் அப்படின்ட்டு சபதம் எடுக்கிறான். வால் மரியா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அபண்டன் ஆயிடுச்சு. ஸோ வால் மரியாவை சேர்ந்தவங்க எல்லாருமே வால் ரோஸுக்கு உள்ள வர, ஸோ அப்போதான் அவங்க 3 பேருமே எரன், ஆர்மின் அப்புறம் மிகாசா 3 பேருமே வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கேடட் ட்ரைனிங்க்கு வந்து இது ஆல் ஓப்பன் பண்ணுவாங்க, அதில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வருஷம் அவங்க சொன்ன மாதிரியே வந்து அந்த கேடட் ட்ரைனிங்ல வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ 3 வருஷம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரிக்கு இன்டென்ஸ் ட்ரைனிங் நடக்கும். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இப்போ காமிக்கிறாங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்லாம் வந்து யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரானு, ஆனி, கோனி, ஹூவர், சாஷா, மார்க்கோ. ஸோ இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸு. ஸோ இவங்களோட சேர்ந்து இந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் ட்ரைனிங் நடக்கிறாங்க.
கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் வந்து இது பண்ணுறாங்க, கலந்துக்கிறாங்க. ஸோ 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சிவியர் ட்ரைனிங் நடக்குது. டைட்டன்ஸை எந்த இடத்துல வெட்டணும், எப்படி வந்து அவங்கள சாவடிக்கலாம், அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ் எல்லா ட்ரைனிங்கும் நடக்குது. ஆரம்பத்தில் எரன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து முடிக்க முடியலனாலும் ஸோ அவங்க அம்மாவை கொண்ட டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே கடைசி ஒன்று வரைக்கும் சாவடிக்கணும் அப்படின்னு ஒரு சபதம் போட்டான் இல்லையா, அதை நிறைவேற்றுறதுக்காகவே பயங்கரமாக வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறான். ஸோ 3 இயர்ஸ் அந்த முடிகிற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 200 பேர் ஜாயின் பண்ண கேடட்ஸில் டாப் 10 வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அந்த டாப் 10ல் எரனும் வந்துடுறான். ஆர்மின் வந்து டாப் 10ல் வரல. ஸோ இவன் வந்து 5th பொசிஷனில் இருக்கான் டாப் 10ல். அந்த டாப் 10ல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு யாரும் கிடையாது, நம்ம மிகாசா தான். மிகாசா தான் இருக்கிறதுலே அந்த அந்த கேடட்ஸ்லேயே வந்து அவுட்ஸ்டாண்டிங் இது வாரியர். இப்போ தான் வந்து இங்கே இருக்கிற மிலிட்ரி ஃபோர்ஸஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ 3 டிஃப்ரெண்ட் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேரிசன் ரெஜிமெண்ட், இன்னொன்று ஸ்காட்ஸ் ரெஜிமெண்ட், இன்னொன்று வந்து எம்பினா மிலிட்ரி போலீஸ். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி போலீஸில் தான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இந்த மிலிட்ரி போலீஸ்னால் இருக்கிறதுலே சேஃபான ஒரு வேலை. அவங்க வந்து இருக்கிறதுலே இன்னர் வால் எதுவோ அதில் தான் இருப்பாங்க, டைரக்ட் கிங் ஆர்டர். ஸோ கிங் எப்போதுமே தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அவனுக்கே ஒரு ஆர்மி தனியாக வச்சுப்பான். ஸோ அது கீழே இருப்பாங்க. இவங்க தான் வந்து லா அண்ட் ஆர்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் கவர்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த டாப் 10 ஆல்ரெடி எம்பிக்கு செலக்ட் ஆகிட்டாங்க. மிச்சம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று இது பண்ணும் அப்படின்ட்டு. கேரிசன் ரெஜிமெண்ட்னா யாருன்னா அந்த வாலில் இருக்கிற பீரங்கி அதெல்லாம் இவங்க தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வாலில் வந்து இவங்க தான் சூப்பர்வைஸ் பண்ணுறது, அது எல்லா வேலையும் இவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ ஸ்காட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேடட்ஸ் வச்சு ஃப்ளை பண்ணி டைட்டன்ஸை வந்து அட்டாக் பண்ணுறவங்க. மிலிட்ரி போலீஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இன்னர் இதில் கேட்ஸில் இருப்பாங்க. அப்போது முக்கால்வாசி பேர் வந்து எம்பி செலக்ட் பண்ண இருக்க இவன் எரன் என்ன பண்ணான்னா நான் ஸ்காட்ஸில் சேர போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ வந்து எல்லாருமே வந்து எம்பியில் நீ செலக்ட் ஆகும் போது எதுக்கு ஸ்காட்ஸில் சேருன்னு சொல்லும் போது அப்போ ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்பீச் ஒன்று கொடுக்குறான். அவனோட இதில் வேர்ட்ஸ்லேருந்து ஒரு வில் ஆஃப் ஃபயர் எல்லாருக்குமே கிடைக்கிது. அது வந்து எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை கொடுக்குது. அதனால் எரனை பார்த்துட்டு மிச்சவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்ஸில் சேர்றாங்க. யார் ஸ்காட்ஸில் சேர்றாங்கன்னா கோனி ஸ்காட்ஸில் சேர்றான், சாஷா ஸ்காட்ஸில் சேர்றா, ஆனி ஸ்காட்ஸில் சேர்றா, பிரான் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்ஸில் சேர்றான், ஊவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்ஸில் சேர்றான். இந்த 3 இயர்ஸ் ட்ரைனிங் அப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஜுவேஷனும் முடிஞ்சிருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் 5 இயர்ஸ் வந்து முடிஞ்சிருது. ஸோ 850 ADயில் வந்து பார்த்தீங்கன்னா எரன் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஹிஸ் அந்த ஸ்காட்ஸ் ரெஜிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் அந்த வாலில் வந்து இது பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ பீரங்கி அது எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணி பேட்ரோல் அப்புறம் சூப்பர்விஷன் பண்ணணும் அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ எரனுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். நம்ம டைட்டன்ஸ்னால நம்ம நிறையா இறந்துட்டோம். ஸோ அவங்க எப்படி வந்து நம்ம மேலே இதுவாக இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்களோட வீக்னஸ் நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம 3 வருஷம் டஃப்பாக ட்ரைனிங் எடுத்து நம்ம இப்போ இம்ப்ரூவைஸ் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து டைட்டன்ஸ்க்கு பே பேக் பண்ணுவோம். ஸோ வி வில் கில் டைட்டன்ஸ் அப்படின்ட்டு அவன் நம்பிக்கை கொடுத்து பேசிகிட்டு இருக்க பின்னாடி வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லைட்னிங் அடிக்குது. என்னன்னு பார்த்தா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்பியர் ஆன அந்த கொலோசல் டைட்டன் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் கேட்டுக்கு வெளியே வந்து எரனுக்கு பின்னாடி இந்த கொலோசல் டைட்டன் வந்து அப்பியர் ஆயிருக்கு. கொலோசல் டைட்டனை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க, என்னது திருப்பி வந்துருச்சா அப்படின்ட்டு. அந்த கொலோசல் டைட்டனோட பாடியிலிருந்து நார்மல் டைட்டனை விட அன்லிமிட்டெட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பரைஸ் ஆகி வரும். அந்த வேப்பர்ஸ் எல்லாருமே அங்கே வால் மேலே இருக்கிற ஸ்கவுட்ஸ் எல்லாருமே கீழே தள்ளி விட்டுருது. அப்போ எரன் என்ன பண்ணுறான், அதே மாதிரி அந்த வாலையும் வந்து ஓட்ட போட்டுருது. எரன் பார்த்ததுக்கு அப்புறமா பழைய ஞாபகம் வந்துருச்சு, எப்படி டைட்டன்ஸ் வந்து அவங்க அம்மா ஊர் மக்கள் எல்லாரையும் சாப்பிட்டுச்சோ அது வந்து அவனை வேக் பண்ண. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த கியர்ஸ் வச்சு வாலில் ஹூக் போட்டுட்டு டைட்டனை வந்து அட்டாக் பண்ண போகிறான். அந்த டைட்டன் வந்து ஃபஸ்ட்டு பீரங்கியை வந்து அட்டாக் பண்ணுது. அந்த பீரங்கி அட்டாக் பண்ண பார்த்தோன்னே இவன் அனலைஸ் பண்ணுறான். கரெக்டாக வந்து அந்த கேட்டை குறி வச்சு அது ஓட்ட போடுது, பீரங்கியை வந்து அதை அட்டாக் பண்ணுது. அப்போது இதுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ மற்ற டைட்டன்ஸ்னால வந்து இந்த வாலை ப்ரீச் பண்ண முடியாதனால வெறும் பர்பஸ்ஃபுல்லாக இது வந்து இந்த வாலை ப்ரீச் பண்ணிட்டு டக்குன்னு மறைஞ்சிருது. அப்போது இது யோசிக்குது, இதுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அவன் ஷாக் ஆயிட்டான். ஒன்றை நான் விட மாட்டேன், நீ மட்டும் இல்லைன்னா மிச்ச டைட்டன்ஸால் வாழ ஜென்மத்துக்கு வர முடியாது, ஐ வில் கில் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலோசல் டைட்டனை வந்து அட்டாக் பண்ண போகிறான். ஸோ ஒரு டைட்டனோட வீக் ஸ்பாட் எல்லாமே எரனுக்கு இப்போ தெரியும், ஏன்னா ட்ரைனிங் எடுத்ததுனால. கரெக்டாக அதோட
கழுத்தில் அந்த பேக் ஸ்பாட்டை வந்து அப்படியே அந்த கியர்ஸ் போட்டு அவனோட ஃப்ளஷ் கட்டிங் சேபர் வச்சு கிட்ட போயிட்டான் கட் பண்ணுறதுக்கு. ஐ எம் கோயிங் டு கில் யூன்ட்டு இது பண்ண போகிறான். அந்த திருப்பியும் அந்த கொலோசல் டைட்டன் ஹீட்டை வெளியிட அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ண போகிறான். டக்குன்னு மறைஞ்சிருது அந்த கொலோசல் டைட்டன். அந்த கியர்ஸை வச்சுட்டு அவன் ஹூக் மாட்டிட்டு நின்றுட்டான். அப்போ தான் கோனி வந்து அதோட நின்றாத, இங்கே வால் ப்ரீச் ஆயிடுச்சு, மற்ற டைட்டன் அட்டாக் பண்ணாமல் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் ஒரு ஹையர் லெவல் டீம் வந்து வருது. கேரிசன் டீம் வந்துருச்சு ஃப்ரண்ட் லைன் டிஃபென்ஸ்க்காக. நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் ரிப்போர்ட் பண்ணுங்க, நீங்கள் கொலோசல் டைட்டனை பார்த்துருக்கீங்களே, அதை பற்றி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ரிப்போர்ட் வந்துடுது. சிட்டிக்குள்ள வந்து அபாய ஒலி எழுப்பப்படுது. சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களாம் இமீடியட்டா எல்லாம் இவாக்குவேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்து இந்த ஸ்காட்ச் ரெஜிமெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அப்புறம் நியூ கேடட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அசம்பிள் ஆயிட்டாங்க. ஸோ கமாண்டர் கிட்ட டைரக்ட் ஆர்டர் வருது, ஆல்ரெடி இவாக்குவேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரே ஒரு மிஷன் தான், இவாக்குவேஷன் கம்ப்ளீட்டாக ஆற வரைக்கும் நீங்கள் டைட்டன்ஸை தடுத்து நிறுத்தினா போதும். எவ்வளோ நேரம் இவாக்குவேஷன் ஆகும்னு நமக்கு தெரியாது, பட் ஒரு பீப்புள் கூட சாவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமாண்டர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மிஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக 3 டிஃப்ரெண்ட் டீம்ஸை வந்து அவர் இது பண்ணுறாரு. ஃப்ரண்ட் லைன் டிஃபென்ஸு, அப்புறம் மிடில் டிஃபென்ஸு, அப்புறம் பேக்கப்பு. இந்த பேக்கப்புன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் டிஃபென்ஸ்க்கு வந்து கேஸ் கீழே தீண்டு போயிடுச்சுன்னா இவங்க தான் போய் சப்ளை பண்ணி கேஸை வந்து ரீஃபில் பண்ணணும். அதுதான் இந்த பேக்கப் டீமோட மெயின் ஜாப். அப்போ அவருக்கு வந்து ஒரு நியூஸ் வருது, ஃப்ரண்ட் லைன் டிஃபென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு, அங்கே யாருமே இல்லை, இப்போ எல்லாமே உங்கள் கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேடட்ஸ் கிட்ட சொல்லும் போது எல்லாருமே அப்படி பயத்தில் அழுகுறாங்க. ஒரு சில பேர் வாமிட் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பயத்தில். ஏன்னா இந்த டைட்டன்ஸ் தான் வந்து டாப் ஆஃப் த ஃபுட் செயின்னால இந்த ப்ரிடேட்டரை பார்த்தோன்னா ப்ரே வந்து நேச்சுரலாகவே அதுக்கு வந்து ஒரு பய உணர்வு ஏற்படும். அதே மாதிரி தான் இப்போ மனுஷங்க எல்லாருக்குமே இருக்குது. இந்த ட்ரைனிங் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியான் பையனுக்கும் இந்த எரன் பையனுக்கும் எப்போதுமே ஆகாது. ஏன்னா இந்த ஜியான் பையன் வந்து பார்த்தீங்கன்னா எம்பியில் போய் சேஃபாக இன்னர் வாலில் வந்து சொகுசாக இருக்கணும்னு அவனுக்கு ஆசை. டைட்டன்ஸ் வந்து ஃப்ரண்ட் லைன் ப்ரீச் பண்ணிடுச்சு, ஃப்ரண்ட் டிஃபென்ஸ் கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்னா அவன் பயம் அதிகமாயிடுச்சு. எரன் வரதை கவனிக்காமல் அவன் மேலே மோதிடுறான். அப்போ இவனுக்கு சண்டை வர எரன் வந்து அவனை செவுத்தில் வந்து மோத வச்சுட்டு அப்போ வந்து அவனுக்கு ஒரு ஸ்பீச் மாதிரி அவனுக்கு கொடுக்குறான். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் அட்டாக் பண்ணும்போது நம்ம தப்பி படைச்சோம், எல்லாருமே இறந்தாங்க, நம்ம தப்பி படைச்சோம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும், நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம், 3 years டஃப் ட்ரைனிங் நான் எடுத்துக்கிட்டோம், நீ எம்பியில் ஜாயின் பண்ணால் பரவாயில்ல, அது உனக்கு ஓன் இஷ்டமாக இருக்கட்டும், ஸோ எம்பி உனக்கு இன்னும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பட் இன்னைக்கு நீ உன்னோட இதை விட்டுட்டினா, பாசிட்டிவ் இதை விட்டுட்டினா அதுக்கப்புறம் நீ ஒரு செட்டப் போகணும், நீ ட்ரைனிங் தானே எடுத்திருக்க, அப்போது அவங்கள போய் இது பண்ணுன்னு சொல்லி அவனை பூஸ்ட் பண்ணும்போது அந்த ஜியான் பண்ண பையன் வந்து அவனுக்கு கீழே இருக்க எல்லா ட்ரூப்ஸையும் கூட்டுட்டு போகிறான். ஸோ மிகாசா வந்து எலைட்டு ஒரு கேடட்னால டைரெக்டாக மற்ற ரெஜிமெண்ட்ஸோட அவள் இன்னர் கேட்டில் லா அண்ட் ஆர்டர் இது பண்ணுன்ட்டு அவளுக்கு ஒரு டைரக்ட் ஆர்டர். பட் எரனை விட்டுட்டு போகிறதுக்கு அவள் யோசிக்கிறான். அப்போ வந்து எரன் வந்து அவனை திட்டி நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறான். எரன் வந்து இப்போ அவனோட ஸ்குவாடை கூப்பிட்டு அவன் போயிட்டு இருக்கான். அப்போதான் ஒரு இடத்துல நின்று பார்க்குறாங்க. அவங்க நினச்சதை விட டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து இவன் ஆர்மின் அப்புறம் எரனோட ஃப்ளாஷ்பேக் செக்மெண்ட் இப்போ வருது. அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டது, அதுக்கப்புறம் ட்ரைனிங்கில் டைட்டனோட வீக் ஸ்பாட் எப்படி, அவங்களோட ஈகாலஜி எப்படி, எங்கே அவங்களை அடித்தா டைட்டன் எப்படி சாவாங்க அப்படின்ற ஒரு இது வருது. அப்போ தான் வந்து இவன் வந்து ஆர்மின் ஃபைட்டர் கிடையாது, அவன் ஜாஸ்தி பயப்படுவான். ஸோ அவனை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக எரன் வந்து அவனுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுகிறான். ஸோ இதுதான் நம்ம பே பேக் டைம். ஸோ நம்ம அந்த டைட்டன்ஸை இது பண்ணி வால்க்கு வெளியே போய் நம்ம லைஃப்பை வாழ்வோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க பின்னாடி இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் 2 பேருமே வந்து க்ளோரி அச்சீவ் பண்ண நினைக்காதீங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணுன்னு எல்லாருமே வந்து கான்ஃபிடென்ட்டாக அப்படியே கிளம்புறாங்க. ஸோ இதோட நான் வந்து இப்போ பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பேசுனது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்போஸ் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஐ எம் சைனிங் ஆஃப். நன்றிகளுடன்.